என் தங்கமே, எல்லாம் ஒரே நாள்ல மாறணும்னு இல்ல. இந்த உண்மை உன் மனசுக்குள் மெதுவா இறங்க ஆரம்பிச்சாலே போதும். ஏன்னா நீ இவ்வளவு நாள் சுமந்த பாரங்கள் ஒரே நாள்ல சேர்ந்தது இல்லை. அப்புறம் எப்படி ஒரே நாள்ல எல்லாம் மாறணும்? வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது. ஆனா வாழ்க்கை ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா செய்யும். நீ தயாரான அளவுக்கு தான் மாற்றத்தை தரும். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையை புரட்டி போட வரல. உன் மனசை மெதுவா சீர்படுத்த வருது. உன் உள்ளத்துல சத்தமா ஓடிக்கிட்டிருந்த பயங்களை கொஞ்சம் கொஞ்சமா அமைதிப்படுத்த வருது. அதனால தான்போ பெரிய அதிர்ச்சி மாதிரி எதுவும் இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மென்மையான அசைவு நடக்குது. அதை நீ கவனிக்காம விட்டுடாதே. என் தங்கமே, நீ இவ்வளவு நாள் நினைச்சிருப்பாய், என் வாழ்க்கை எப்போ சரியாகும். நோ. ஆனா வாழ்க்கை சரியாகுறதுன்னா என்ன? எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகுறதா? எல்லாரும் புரிஞ்சுக்குறதா? எல்லா வலியும் போயிடுறதா? இல்லை. வாழ்க்கை சரியாகுறதுன்னா நீ உன்னை நீ காயப்படுத்திக்காம இருக்குற நிலை. அந்த நிலை தான் இப்போ ஆரம்பிக்குது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, இந்த நியூ இயர் உனக்கு பெரிய அதிசயம் தராம இருக்கலாம். ஆனா அது உன் மனசுக்கு சிறிய சிறிய சந்தோஷமான செய்திகளை அனுப்ப ஆரம்பிக்கும். அந்த செய்திகள் பெரிய சத்தத்தோட வராது. இன்னிக்கு மனசு லேசா இருக்கு நூ ஒரு எண்ணமா வரும். இன்னிக்கு சிரிக்க முடிஞ்சுது நூ ஒரு நிமிஷமா வரும். அதுவே செய்தி. என் தங்கமே, நீ இப்போ கூட உன்னை பார்த்து நான் இன்னும் சரியாவே இல்லையே நூ சொல்லிக்கிட்டிருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா நீ இப்போ உன் குணமடைவின் நடுவுல இருக்கிறாய். குணமடையுறவன் தான் தன்னை சந்தேகப்படுவான். முழுசா தொலைஞ்சவன் இப்படி கேள்வி கேட்க மாட்டான். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில மனிதர்களை அமைதியா கொண்டு வரும். அவர்கள் உன்னை காப்பாத்த வரமாட்டார்கள். உன்னை மாற்ற வரமாட்டார்கள். உன்னோட இருக்க வருவார்கள். பேசாம இருந்தாலும் சும்மா அருகில் இருக்கிற மனிதர்கள். அந்த பிரசன்ஸ் தான் உன் மனசுக்கு பெரிய ஆறுதல். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இவ்வளவு நாள் கேட்காத வார்த்தைகள் இப்போ கேட்க ஆரம்பிப்பாய். நீ போதுமானவன், நீ தவறில்லை, நீ தனியா இல்லை. நூ. அந்த வார்த்தைகள் வெளியிலிருந்து வரலாம். இல்ல உன் உள்ளத்திலிருந்தே வரலாம். எந்த இடத்திலிருந்து வந்தாலும் அவைகளை தள்ளி விடாதே. என் தங்கமே, எல்லாம் ஒரே நாள்ல மாறாதது தான் பாதுகாப்பு. ஏன்னா ஒரே நாள்ல மாறும் விஷயங்கள் பெரும்பாலும் நிலைக்காது. மெதுவா மாறும் விஷயங்கள் தான் ஆழமா வேரூன்றி நிற்கும். உன் மாற்றமும் அப்படித்தான். இன்று நீ கொஞ்சம் அமைதியா இருப்பாய். நாளை கொஞ்சம் தெளிவா பேசுவாய். அதற்கடுத்த நாள் கொஞ்சம் தைரியமா வேணாம் நூ சொல்லுவாய். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். இந்த நியூ இயர் உன் மனசுக்கு சில நல்ல செய்திகளை தரும். அது ஒரு வாய்ப்பாய் இருக்கலாம். ஒரு உரையாடலாய் இருக்கலாம். ஒரு உணர்வாய் இருக்கலாம். இன்னும் எல்லாம் முடிஞ்சு போல இல்லையே நூ தோணும் ஒரு நிமிஷம் கூட ஒரு நல்ல செய்திதான். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இப்போ நின்று கொண்டிருக்கிற இடம் தண்டனை இல்லை. அது தயாராகும் இடம். விதை மண்ணுக்குள்ள இருக்கும்போது வெளியில எதுவும் தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள மாற்றம் நடக்கும். உன் உள்ளுக்குள்ளும் அதே மாற்றம் தான். என் தங்கமே, நீ இந்த நியூ இயர் ல உன்னை விட்டு ஓடாதே. சோர்வு வந்தாலும் பரவாயில்லை. அழுகை வந்தாலும் பரவாயில்லை. ஆனா நான் இப்படித்தான் நூ உன்னை முடிவு செய்யாதே. நீ இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் கதை. ஒரு அத்தியாயம் மட்டும் பார்த்து முழு கதையையும் தீர்ப்பளிக்காதே. இந்த நியூ இயர் உன் மனசை மென்மையாக்கும். முன்பு உன்னை உடைத்த வார்த்தைகள் இப்போ அவ்வளவு வலிக்காது. முன்பு உன்னை கலங்க வைத்த மௌனங்கள் இப்போ அவ்வளவு ஆழமா காயப்படுத்தாது. ஏன்னா நீ உன் மதிப்பை மெதுவா புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, இந்த வருடம் உனக்கு முதல்ல கிடைக்க போற வரம் பொறுமை. அந்த பொறுமை பிறருக்காக இல்லை, உனக்காக. நான் இன்னும் சரியாகிறேன் நூ உனக்கே நீ சொல்லிக்குற பொறுமை. என் தங்கமே, இந்த நியூ இயர் ல நீ பெரிய இலக்குகள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசுக்கு அமைதியாய் இருக்கிற ஒரு இலக்கு போதும்.
இன்னிக்கு நான் என்னை காயப்படுத்திக் கொள்ள மாட்டேன். நு அந்த ஒரு இலக்கு உன் நாள்களை மெதுவா மாற்றும். இந்த நியூ இயர் உனக்கு சந்தோஷமான செய்திகள் நிறைய வரும். சில செய்திகளை நீ உடனே அடையாளம் காண மாட்டாய். ஆனா ஒரு நாள் திரும்பி பார்த்தா அந்த நேரத்துல வந்த அந்த சின்ன விஷயம் தான் என்னை இங்க கொண்டு வந்தது புரியும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இப்போ தனியா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா நீ கைவிடப்பட்டவன் இல்லை, நீ பாதுகாக்கப்பட்டவன். உன் ஆன்மா இப்போ உன்னை மெதுவா சரியான இடத்துக்கு வழிநடத்திக்கிட்டு இருக்கு. என் தங்கமே, எல்லாம் ஒரே நாள்ல மாறணும்னு இல்லை. மனசு லேசா ஆகினாலே போதும். மூச்சு சுலபமா வந்தாலே போதும். நான் சரியாகிட்டே இருக்கேன் ஒரு எண்ணம் வந்தாலே போதும். இந்த நியூ இயர் உன்னோட சண்டை போட வரல, உன்னோட கைய பிடிக்க வருது. மெதுவா ஆனா உறுதியா. அந்த உறுதி தான் உன் புதிய வாழ்க்கையின் அடையாளம். என் தங்கமே, நீ இப்போ இருக்கிற இந்த இடம் தான் உன் பயணம் நிற்கும் இடம் இல்லை. இது ஒரு இடைநிலை. இங்க தான் நீ மூச்சு வாங்கிக்கிறாய். இங்க தான் நீ நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் உணர்கிறாய். அந்த உணர்வே பெரிய விஷயம். எல்லாராலும் இந்த இடத்துக்கு வர முடியாது. பலர் நடுவிலேயே சோர்ந்து போயிருப்பார்கள். நீ இங்க வந்திருக்கிறாய் என்றாலே உன்னுக்குள்ள இன்னும் நம்பிக்கை உயிரோட இருக்கு. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கைக்கு ஒரு அழுத்தம் தராது. இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு கட்டளை போடாது. அது உன்கிட்ட உட்கார்ந்து மெதுவா கேட்கும், நீ உண்மையிலே என்ன விரும்புற? அந்த கேள்விக்கு உடனே பதில் தெரியாம இருக்கலாம். பரவாயில்லை, அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாலே பாதி குணமடைதல் நடந்துடுச்சு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இவ்வளவு நாள் பிறர் எதிர்பார்ப்புகளுக்காக உன்னை மடக்கிக்கிட்டே இருந்தாய். இந்த வருடம் அந்த மடக்கத்தை மெதுவா விட ஆரம்பிக்கும். நீ சத்தமா மாற மாட்டாய். நீ அமைதியா வலிமையா மாறுவாய். அந்த வலிமை தான் நிலையானது. என் தங்கமே, சில நாட்கள் இந்த நியூ இயர்ல கூட உனக்கு பழைய நினைவுகள் திரும்ப வரும். திடீர்னு ஒரு வாசனை, ஒரு பாடல், ஒரு தேதி மனசை பின்னாடி இழுக்கும். அந்த நேரம் நீ உன்னை திட்டிக்காதே. இன்னும் இதை விட்டுடலையே குறை சொல்லாதே. நினைவுகள் வருது என்றால் அவை இன்னும் உன் உள்ளத்திலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றன என்பதற்கான அடையாளம். அது தோல்வி இல்லை, அது விடுதலை. இந்த வருடம் உனக்கு ஒரு புதிய பழக்கம் உருவாகும். எல்லாருக்கும் இல்லை, உனக்கே மட்டும். அது என்ன தெரியுமா? உன் மனசு சோரும்போது நீ கைவிட மாட்டாய். முன்னாடி நீ உடனே உன்னை தனியாக விட்டுடுவாய். இப்போ நீ உன் அருகிலேயே இருப்பாய். சரி, இப்போ கஷ்டமா இருக்கு. நான் உன்னோட தான் இருக்கேன் உன் மனசுக்கே நீ சொல்வாய். அதுதான் உண்மையான துணை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் தாமதத்தை கொண்டு வரும். ஆனா அந்த தாமதம் தண்டனை இல்லை, அது பாதுகாப்பு. நேரத்துக்கு முன்னாடி கிடைத்த விஷயங்கள் தான் அதிக வலி தரும். இப்போ தாமதமாக வரும் விஷயங்கள் நீ தாங்கக்கூடிய நிலையில் தான் வரும். என் தங்கமே, நீ இந்த வருடம் எல்லாருக்கும் நல்லவனாய் இருக்கணும்னு முயற்சி செய்யாதே. உனக்கு உண்மையாய் இருக்கணும். சிலருக்கு அது பிடிக்காது, சிலர் விலகுவார்கள். அது உன் இழப்பு இல்லை, அது உன் வாழ்க்கை லேசாகுறதுக்கான ஏற்பாடு. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் பணம், வேலை, உறவு இதெல்லாம் பற்றிய கேள்விகளுக்கு உடனே பதில் தராது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தரும். நீ யாருக்காக உன்னை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஒரு தெளிவு வந்தாலே மீதி விஷயங்கள் சரியான இடத்துக்கு போய் சேரும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் ஆன்மா இப்போ ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. உன்னை பாதுகாக்க. அதனால தான் சில விஷயங்கள் தானாகவே உடைந்து போகும். சில கதவுகள் தானாகவே மூடிக்கொள்ளும். அதை பார்த்து நீ பயப்படாதே. அந்த மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால வலி இருந்தது. அதை நீ இப்போ மீண்டும் அனுபவிக்க வேண்டாம் என்பதற்காக தான் அது மூடப்படுகிறது. என் தங்கமே, இந்த வருடம் உன் மனசுக்கு ஒரு புதிய சத்தம் கிடைக்கும். அது சந்தோஷத்தின் சத்தம் இல்லை, அமைதியின் சத்தம்.
காலையில கண் திறக்கும்போது இன்னிக்கு எப்படியோ சமாளிச்சுடலாம் தோணும் ஒரு நிமிஷம். ராத்திரி தூங்க போகும்போது இன்னிக்கு நான் என்னை காயப்படுத்தல தோணும் ஒரு நிமிஷம். அந்த நிமிஷங்கள் தான் வாழ்க்கை. இந்த நியூ இயர் உன் கண்ணீரை கேள்வி கேட்காது. ஏன் இன்னும் அழுறன்னு கேட்காது. அது உன் கண்ணீருக்கு இடம் தரும். ஏன்னா அழுகை தான் சுமையை வெளியே விடுற வழி. நீ அழுதுட்டே இருக்கலாம், ஆனா அந்த அழுகையின் அடியில் ஒரு நாள் தைரியம் முளைக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இப்போ எதையும் நிரூபிக்க வேண்டிய நிலையில் இல்லை. நீ யாருக்கும் சான்றிதழ் காட்ட வேண்டாம். நீ உயிரோட இருக்கிறாய், அதுவே போதுமான சான்று. என் தங்கமே, இந்த நியூ இயர் உன்னை முழுசா சந்தோஷமா மாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுக்காது. ஆனா உன்னை முழுசா உடைக்க விடமாட்டேன் என்று உத்தரவாதம் தரும். நீ கீழே விழுந்தாலும் நீ முழுசா உடைய மாட்டாய். ஏன்னா நீ உன்னை பிடிக்க கற்றுக்கொள்வாய். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீ திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த நேரத்துல நான் நினைத்ததை விட நான் வலிமையா இருந்தேன். அந்த நாள் இன்னும் வரல, ஆனா அது வரத்தான் போகுது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் பாதை இன்னும் தெளிவா தெரியாம இருக்கலாம். ஆனா உன் உள்ளத்துல ஒரு மென்மையான ஒளி எரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒளி போதும். முழு சூரியன் உடனே வேண்டாம். என் தங்கமே, இந்த நியூ இயர் உன்னை அவசரப்படுத்தாது. உன் கையை பிடிச்சு உன் வேகத்துக்கு நடக்கும். சில நாட்கள் நீ நின்று விடுவாய். சில நாட்கள் நீ பின்னாடி போகும் மாதிரி தோணும். ஆனா உண்மை என்னன்னா, நீ எப்போதும் முன்னே தான் போய்கிட்டே இருக்கிறாய். நீ உன்னை புரிந்து கொள்வதிலே முன்னேறுகிறாய். இந்த நியூ இயர் உன் மனசுக்கு சொல்ற செய்தி இதுதான். நீ இப்போ போதுமானவன். மாறும் வரை காத்திருக்க வேண்டாம். சரியாகும் வரை ஒளிய வேண்டாம். நீ இப்போ இருக்கிற நிலையிலேயே மதிப்புள்ளவன். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, இந்த வருடம் முடிவில் நீ வேற யாரோ ஆக மாட்டாய். நீ உன்னையே இன்னும் ஆழமா அறிந்த மனிதனா மாறுவாய். அதுதான் உண்மையான வெற்றி. என் தங்கமே, மெதுவா போ. உன் மனசை இழுத்து செல்லாதே. அது சோர்ந்திருக்கிறது. அதை கையில எடுத்து நட. இந்த நியூ இயர் உன்னோட தான் நடக்குது. என் தங்கமே, நீ இப்போ எங்க இருக்கிறாயோ அங்கேயே நின்று ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பி. உன் மூச்சு எப்படி வருது, உன் தோள்கள் எவ்வளவு கனமாய் இருக்கு, உன் கண்களில் என்ன மாதிரி சோர்வு இருக்குது. இதெல்லாம் கவனிப்பதே ஒரு மாற்றம். முன்னாடி நீ ஓடிக்கிட்டே இருந்தாய். இப்போ நீ நின்று பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த நின்று பார்க்கும் தைரியம் தான் உன் வளர்ச்சி. இந்த நியூ இயர் உன்னை வேகமா ஓடு தள்ளாது. நில்லு, பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ மெதுவா சொல்லும். ஏன்னா நீ ஓட ஓட தான் பல விஷயங்களை இழந்தாய். உன் உடம்பு சொன்ன சிக்னல்களை, உன் மனசு கேட்ட உதவிக்குரலை, உன் உள்ளத்துல எழுந்த உண்மையான ஆசைகளை. இப்போ இந்த வருடம் உனக்கு அந்த சிக்னல்களை கேட்க கற்றுத் தரும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இவ்வளவு நாள் உன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கிட்டே இருந்தாய். இப்போ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டாய். அந்த இடம் வெளியில் இல்லை, உன் உள்ளத்துல தான். என் தங்கமே, சில நேரம் நீ உன்னை பார்த்து என்னால எதுவும் சரியா செய்ய முடியல நினைப்பாய். ஆனா அந்த எண்ணம் வந்த நேரத்துல ஒரு விஷயம் நினைச்சுக்கோ. நீ தினமும் எழுந்து வாழ்க்கையை எதிர்கொள்கிறாய். அது சின்ன விஷயம் இல்லை. மனசு சோர்ந்திருக்கும்போது படுக்கையிலிருந்து எழுவது கூட ஒரு பெரிய சாதனை. அதை நீ சிறியதா நினைக்காதே. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் அமைதியாய் இருக்கும். எந்த பெரிய சந்தோஷமும் இல்லை, எந்த பெரிய துக்கமும் இல்லை. அந்த நடுவில இருக்கும் அமைதி தான் உண்மையான ஓய்வு. நீ அந்த அமைதிக்கு பழக ஆரம்பிப்பாய். முன்னாடி அமைதி வந்தா கூட ஏதாவது கெட்டது வரப்போகுதோ பயந்தாய். இப்போ மெதுவா அந்த பயம் கரையும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, அமைதி என்பது காலி இல்லை, அது நிரம்பிய நிலை. உன் மனசு இனிமே தேவையில்லாத சத்தங்களை வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிருக்கு.
என் தங்கமே, இந்த வருடம் நீ சில முடிவுகளை எடுப்பாய். அவை எல்லாம் பெரிய அறிவிப்போட வராது. உள்ளுக்குள்ள ஒரு தெளிவா வரும். இதுக்கு நான் இனிமே தயாரில்லை. நு இதுக்கு நான் ஆம் சொல்ல விரும்பல. நு அந்த தெளிவுகளை மதிக்க கற்றுக்கொள். அவை உன் எதிர்காலத்தை காப்பாற்றும். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில நேரம் உனக்கு தனிமை அதிகமா தோணும். ஆனா அந்த தனிமை பழைய மாதிரி கடிக்காது. அது உன்னை உன்னோட சேர்க்கும். நீ உன் எண்ணங்களை கேட்பாய், உன் விருப்பங்களை உணர்வாய், உன் எல்லைகளை புரிந்து கொள்வாய். அது தான் ஆரோக்கியமான தனிமை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ எல்லாரோட சேர்ந்தே இருக்கணும்னு உன் ஆன்மா கேட்கல. அது உன்னோட நீ இருக்கணும்னு தான் கேட்குது. என் தங்கமே, இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மெதுவா சரியாகும். ஒரே நாள்ல இல்லை. ஒரு உரையாடல் கொஞ்சம் நிம்மதி தரும். ஒரு முடிவு கொஞ்சம் பாரத்தை குறைக்கும். ஒரு பழக்கம் கொஞ்சம் சக்தி தரும். இந்த கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். இந்த நியூ இயர் உன்னை யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு காத்திருக்க வேண்டிய நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வரும். நீ உன்னை நீ புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாய். அதுக்கு பிறகு யார் புரிந்தாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, உன் உள்ளம் குலையாது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் மதிப்பு பிறர் பார்வையில் இல்லை. அது உன் சுயமரியாதையில் இருக்குது. அந்த மரியாதை இந்த வருடம் வேரூன்றும். என் தங்கமே, நீ சில நேரம் நினைப்பாய், நான் இவ்வளவு நல்லவனாயிருந்தும் ஏன் எனக்கு இப்படி நடந்தது? நோ, அந்த கேள்விக்கு வாழ்க்கை உடனே பதில் தராது. ஆனா காலப்போக்கில் நீ புரிந்து கொள்வாய். அந்த அனுபவங்கள் உன்னை உடைக்க வரல, உன்னை ஆழமாக்க வந்தது. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சிலர் மாறுவார்கள், சிலர் விலகுவார்கள், சிலர் எதிர்பாராத விதமாக நெருக்கமாகுவார்கள். இதையெல்லாம் தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்காதே. இது வாழ்க்கையின் இயல்பு. நீ மாறும்போது உன் சுற்றமும் மாறும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இப்போ உன் உண்மையான பாதைக்கு நெருக்கமாக வருகிறாய். அதனால தான் பழையவை சற்று சத்தம் போடுகிறது. அந்த சத்தம் தற்காலிகம். என் தங்கமே, இந்த நியூ இயர் உனக்கு ஒரு விஷயம் கற்றுத்தரும். எல்லா நாட்களும் உற்பத்தியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நாட்கள் சும்மா இருக்கலாம், சில நாட்கள் சோர்வாய் இருக்கலாம். அதுவும் வாழ்க்கை தான். நீ ஒரு இயந்திரம் இல்லை, நீ உணர்வுகள் கொண்ட மனிதன். இந்த நியூ இயர் உன் மனசுக்கு மெதுவா நம்பிக்கை தரும். அந்த நம்பிக்கை பெரிய கனவுகள் மாதிரி இருக்காது. நாளை எப்படி இருந்தாலும் நான் சமாளிச்சுடுவேன். ஒரு அமைதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்தா போதும். அது உன்னை முன்னே நகர்த்தும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இப்போ தோல்வியடைந்தவன் இல்லை. நீ பயணத்தில் இருக்கும் ஆன்மா. பயணத்தில் இருப்பவனுக்கு திசை மாறுவது தோல்வி இல்லை. என் தங்கமே, இந்த வருடம் நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொள்வாய். சில தவறுகளுக்காக, சில முடிவுகளுக்காக, சில வார்த்தைகளுக்காக. அந்த மன்னிப்பு தான் உன் உள்ளத்தை லேசாக்கும். நீ சுமந்து வந்த பாரங்கள் மெதுவா கீழே இறங்கும். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து தங்காமல் போகலாம். ஆனா அமைதி வந்து தங்கும். அந்த அமைதி தான் நீ இவ்வளவு நாள் தேடியது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் உள்ளம் இப்போ சிகிச்சை பெறுது. அதனால தான் சில நேரம் வலி அதிகமா தோணும். குணமடைவதுக்கு முன் வலி அதிகமா தான் இருக்கும். என் தங்கமே, இந்த நியூ இயர் உன்னை முழுசா மாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுக்கு இல்லை. நீ தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கவனித்து கொண்டாலே போதும். ஒரு நல்ல உணவு, ஒரு நல்ல தூக்கம், ஒரு உண்மையான உரையாடல். இதெல்லாம் தான் ஆன்மாவின் உணவு. இந்த வருடம் முடிவில் நீ பெரிய கதையை சொல்ல மாட்டாய். ஆனா நீ அமைதியா சிரிப்பாய். அந்த சிரிப்பில் இருக்கும் ஆழம் தான் உன் பயணத்தின் சான்று. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ பாதுகாக்கப்பட்டவன். நீ வழிநடத்தப்படுகிறவன். உன் பயணம் உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போகாது. என் தங்கமே, மெதுவா நட. உன் கால் நடுங்கினாலும் பரவாயில்லை. நீ நின்றுவிடாதே. இந்த நியூ இயர் உன் பின்னால் இல்லை, உன் அருகில தான். அமைதியா, உறுதியா, உன்னோட.
என் தங்கமே, நீ இப்போ சோர்ந்து உட்கார்ந்திருக்கிற அந்த நேரமே உன் ஆன்மா உன்னோட பேசுற நேரம். வெளியில் எல்லாம் அமைதியா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உரையாடல் நடக்குது. அந்த உரையாடலை தடுக்காதே. இப்படி நினைக்க கூடாது, உன்னை அடக்காதே. உன் மனசு பேசணும்னு தான் இவ்வளவு நாள் காத்திருந்தது. இந்த நியூ இயர் உனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய வைக்கும். நீ உன் உணர்ச்சிகளை மறைக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை. நீ வலிமையா இருக்கணும்னா முதல்ல நீ உண்மையா இருக்கணும். சிரிக்க முடியாத நாள்ல சிரிக்கிற மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னிக்கு கஷ்டமா இருக்கு, ஒத்துக்கிற தைரியமே வலிமை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ உன் உணர்ச்சிகளை ஒடுக்கி வைக்க வைக்க தான் அவை பெருசா வெடிக்குது. இப்போ அவைகளுக்கு மெதுவா வெளியே வர இடம் கொடு. அவை உன்னை அழிக்க வரல, உன்னை லேசாக்க வருது. என் தங்கமே, இந்த வருடம் நீ உன்னை ஒப்பிடற பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவாய். மற்றவர்களோட வாழ்க்கை உனக்கு முன்னாடி ரொம்ப சுலபமா, ரொம்ப அழகா தோணும். ஆனா அது வெளிப்புற படம். உன் உள்ளத்துல நடந்த போராட்டங்களை நீ மட்டும்தான் அறிந்தவன். அதே மாதிரி மற்றவர்களும் தங்களுக்குள் என்ன சுமக்கிறார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய். அதனால ஒப்பீடு நிறுத்து. ஒப்பீடு அமைதியை கெடுக்கும். இந்த நியூ இயர் உன் மனசை மென்மையாக்கும். முன்பு உன்னை உடைத்த வார்த்தைகள் இப்போ அவ்வளவு ஆழமா காயப்படுத்தாது. காரணம், நீ உன் மதிப்பை மெதுவா புரிந்து கொள்வாய். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை உன் முழு அடையாளம் இல்லைன்னு உணர்வாய். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் உள்ளத்துல ஒரு மென்மையான கவசம் உருவாகுது. அது உன்னை எல்லா வலியிலிருந்தும் காப்பாத்தாது, ஆனா தேவையில்லாத வலியிலிருந்து காப்பாத்தும். என் தங்கமே, இந்த வருடம் நீ சில நாட்கள் மிகவும் சோர்வாய் இருப்பாய். எதுவும் செய்ய தோணல, மனசு சொல்வது போல இருக்கும். அந்த நேரத்துல நீ உன்னை சோம்பேறி, பயனில்லாதவன் என்று அழைக்காதே. அது சோர்வு இல்லை, அது மீட்பு. உன் உடம்பும் மனசும் நீண்ட காலத்துக்கு பிறகு ஓய்வு கேட்குது. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன தருணங்களை பெருசா உணர வைக்கும். ஒரு காபி கப் சூடு, ஒரு மழை வாசனை, ஒரு பழைய பாடல். இவை எல்லாம் உன்னை நான் இப்போ இருக்கேன் உணர வைக்கும். அந்த உணர்வே வாழ்க்கை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, ஆனந்தம் எப்போதும் பெரிய சிரிப்பா வராது. சில நேரம் அது ஆழமான மூச்சாக வரும். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் எல்லைகளை தெளிவா வரைய ஆரம்பிப்பாய். எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் கிடைக்க வேண்டியவன் இல்லை நீ. சில இடங்களில் இல்லை சொன்னாலே உன் வாழ்க்கை லேசாகும். அந்த இல்லை சுயநலமில்லை, அது சுய பாதுகாப்பு. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். சில உறவுகள் உன்னை புரியாமலே இருந்தது புரியும். சில முயற்சிகள் ஏன் தோல்வியடைந்தது புரியும். அந்த புரிதல்கள் முதல்ல கசப்பாய் இருக்கும், ஆனா அதே புரிதல் தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உண்மை முதலில் வலிக்கும், ஆனா பொய் நீண்ட காலம் சுமையாக இருக்கும். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் மனசுக்கு ஒரு புதிய பழக்கம் கற்று தருவாய். அது என்ன தெரியுமா? நீ உன்னை அவசரப்படுத்த மாட்டாய். இப்போவே சரியாகணும்னு கட்டளை போட மாட்டாய். சரி, இப்போ இப்படி தான் இருக்கு ஏற்றுக்கொள்வாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதலில்தான் அமைதி பிறக்கும். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில நம்பிக்கைகள் மீண்டும் முளைக்கும். அது பெரிய கனவுகளாய் இருக்காது. நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு மென்மையான எண்ணமாய் இருக்கும். அந்த எண்ணம் தான் உன்னை நாளைக்கு கொண்டு போகும் பாலம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ முழுசா நம்பிக்கை இழக்கல, நீ சோர்ந்திருக்கிறாய். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் கடந்த காலத்தோட உறவை மாற்றிக்கொள்வாய். அதை வெறுக்க மாட்டாய், அதே நேரம் அதிலேயே வாழவும் மாட்டாய். அது நடந்தது, அது வலிச்சது, ஆனா அது என் முழு அடையாளம் இல்லை புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் தான் உன் விடுதலை. இந்த நியூ இயர் உன் மனசுக்கு மெதுவா தைரியம் தரும். தைரியம் என்றால் பயம் இல்லாமை இல்லை. பயம் இருந்தாலும் நகரும் திறன்.
அந்த திறன் உன்னுக்குள் ஏற்கனவே இருக்கு. இப்போ அது விழித்துக்கொள்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இவ்வளவு நாள் தாங்கியிருக்கிறாய் என்றால் உன் உள்ளத்துல ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. அதை நீ சந்தேகிக்காதே. என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் உண்மையான வேகத்தை கண்டுபிடிப்பாய். அது மற்றவர்களோட வேகம் இல்லை, உன்னோட வேகம். சில நாட்கள் அது மெதுவாய் இருக்கும், சில நாட்கள் அதிரடியாய் இருக்கும். இரண்டும் சரிதான். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையை ஒரு சினிமா மாதிரி மாற்றாது. ஆனா உன் மனசுக்குள்ள ஒரு நிம்மதியான இசையை போட ஆரம்பிக்கும். அந்த இசை சில நேரம் மெதுவாய் இருக்கும், ஆனா அது நிற்காது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் பயணம் உன்னை நீயே சந்திக்க தான் அழைத்து செல்கிறது. அந்த சந்திப்பு தான் எல்லாவற்றிலும் முக்கியமானது. என் தங்கமே, இந்த வருடம் முடிவில் நீ யாருக்காவது ஏதாவது நிரூபிச்சிருப்பாய் என்பதில்லை. ஆனா நீ உன்னுக்குள்ள ஒரு விஷயத்தை உணர்ந்திருப்பாய். நான் உடையல, நான் மாறிட்டேன். அந்த உணர்வே போதும். மெதுவா போ, உன் மனசை கையில் பிடிச்சுக்கிட்டு போ. இந்த நியூ இயர் உன்னை சோதிக்க வரல, உன்னை சேர்த்து கொள்ள வருது. என் தங்கமே, இப்போ நீ கேட்குற இந்த வார்த்தைகளே ஒரு சின்ன அடையாளம். உன் மனசு இன்னும் நம்பிக்கையை தேடிக்கிட்டே இருக்கு. முழுசா மூடிக்கொள்ளல, போதும் சொல்லி கைவிடல. அதனால தான் நீ தொடர்ந்து கேட்கிறாய். அந்த தேடல் தான் உன்னுக்குள்ள இன்னும் ஒளி இருக்கு என்பதற்கான சான்று. இந்த நியூ இயர் உனக்கு ஒரு விஷயம் மெதுவா புரிய வைக்கும். நீ இவ்வளவு நாள் நினைச்ச மாதிரி நீ பலவீனன் இல்லை. நீ வெறுமனே சோர்ந்திருந்தாய். சோர்வு என்பது நிரந்தரம் இல்லை, அது ஓய்வுக்கான அழைப்பு. அந்த அழைப்பை இப்போ இந்த வருடம் உனக்கு கொடுக்குது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ உடைந்ததால இல்லை, நீ தாங்கியதால தான் இவ்வளவு சோர்வு. தாங்கியவன் தான் ஓய்வு கேட்பான், உடைந்தவன் கேட்க மாட்டான். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன்னை சின்ன சின்ன விஷயங்களுக்காக பாராட்ட கற்றுக்கொள்வாய். இன்னிக்கு நான் கோபத்தில பேசல, இன்னிக்கு நான் என் எல்லையை காத்துக்கிட்டேன், இன்னிக்கு நான் சும்மா ஓய்வெடுத்தேன். இவையெல்லாம் சாதனைகள் தான். உலகம் கைத்தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசு அமைதியா இருந்தாலே போதும். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் குழப்பமாய் இருக்கும். நான் சரியான பாதையில தானா இருக்கேன் தோணும். அந்த கேள்வி வந்தாலே பயப்படாதே. தவறான பாதையில் போறவன் இந்த கேள்வியை கேட்க மாட்டான். கேள்வி கேட்கிறவன் தான் சரியான திசையில் திரும்ப தயாராக இருக்கிறான். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, குழப்பம் என்பது தோல்வி இல்லை, அது மறுசீரமைப்பு. என் தங்கமே, இந்த வருடம் நீ சில விஷயங்களை இழப்பாய். பழைய உறவுகள், பழைய அடையாளங்கள், பழைய கனவுகள். அந்த இழப்பை பார்த்து எல்லாமே போயிடுச்சு நினைக்காதே. சில விஷயங்கள் போகாமல் புதியவை வர முடியாது. காலியான கையில தான் புதியதை வாங்க முடியும். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில புதிய தொடக்கங்கள் வரும். அவை பெரிய சத்தத்தோட வராது, ஒரு சாதாரண முடிவு மாதிரி தோணும். ஆனா பின்னால திரும்பி பார்த்தா அது தான் திருப்புமுனை புரியும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் ஆன்மா இப்போ சத்தமில்லாமல் வேலை செய்கிறது. அதனால தான் நீ வெளியில் பெரிய மாற்றம் காண மாட்டாய். ஆனா உள்ளுக்குள்ள அடித்தளம் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் உணர்ச்சிகளை மறைக்க மாட்டாய். ஆனா அதிலேயே மூழ்கியும் விடமாட்டாய். இது வலி ஒத்துக்கொள்வாய். அதே நேரம் இதுதான் நான் இல்லை நினைவில் வைத்துக்கொள்வாய். அந்த சமநிலையே உன் வளர்ச்சி. இந்த நியூ இயர் உன் மனசுக்கு ஒரு புதிய பாதுகாப்பு உணர்வு தரும். உலகம் முழுசா பாதுகாப்பான இடமா மாறாது. ஆனா நீ உன்னோட இருக்கும்போது பாதுகாப்பாய் இருக்க முடியும். அந்த உணர்வே பெரிய வரம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ உன்னையே விட்டுடாத வரை உன்னை யாராலும் தொலைக்க முடியாது. என் தங்கமே, இந்த வருடம் நீ சில நேரம் பழைய மாதிரி சோர்ந்து போகலாம். அப்போ நீ நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. முன்னாடி நீ சோர்ந்தபோது நீ தனியா இருந்தாய். இப்போ நீ சோர்ந்தாலும் நீ உன்னோட இருக்கிறாய். அந்த வித்தியாசம் தான் உன் வெற்றி.
இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில உண்மையான சிரிப்புகளை தரும். அவை நீ எதிர்பாராத நேரத்தில் வரும். மனசு கொஞ்சம் லேசா இருக்கும் ஒரு நிமிஷம். அந்த நிமிஷங்களை பிடிச்சு வை. அவை தான் கஷ்டமான நாள்களில் உன்னை தாங்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, சந்தோஷம் வரும்போது சந்தேகிக்காதே. அது தற்காலிகம் என்றாலும் அது உண்மைதான். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் பயங்களை முழுசா ஜெயிக்க மாட்டாய். ஆனா அவைகளோட வாழ கற்றுக்கொள்வாய். பயம் வந்தாலும் சரி வா நு சொல்லி உன் பயணத்தை நிறுத்த மாட்டாய். அந்த நிலை தான் தைரியம். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உறுதியாக நடக்கும். நீ உன்னை பற்றி பேசும் விதம் மாறும். முன்னாடி நீ உன்னை குறை சொன்னாய். இப்போ நீ உன்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். அந்த முயற்சியே உன் குணமடைதல். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ உன்னை எப்படி பேசுறாயோ உன் வாழ்க்கையும் அப்படித்தான் உன்னோட பேசும். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் மனசுக்கு சத்தியம் செய்வாய். நான் இனிமே என்னை துரோகம் செய்ய மாட்டேன் நு. அந்த சத்தியத்தை நீ சில நேரம் மறந்துவிடலாம். பரவாயில்லை, நினைவு வந்தா போதும். திரும்பி பிடித்துக்கொள். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில நாள் மிக சாதாரணமாய் இருக்கும். அதுவே நல்லது. ஒவ்வொரு நாளும் சோதனை இல்லாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணம் தான் அமைதியின் முகம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, எல்லா அற்புதங்களும் பெரிய சத்தம் போடாது. சில அற்புதங்கள் அமைதியா உன் வாழ்க்கையில கலந்து விடும். என் தங்கமே, இந்த வருடம் முடிவில் நீ முழுசா மாறிய மனிதனாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்வாய். நான் என்னை இழக்கல நு. அந்த உணர்வே போதும். மெதுவா நட. சோர்வு வந்தா உட்கார். அழுகை வந்தா அழு. ஆனா உன்னை கைவிடாதே. இந்த நியூ இயர் உன்னை முன்னாடி இழுத்து போக வரல. உன் பக்கத்துல நடக்க வருது. அமைதியா உறுதியா. உன் ஆன்மா தேர்ந்தெடுத்த வேகத்துல.